ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லன்னா, துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ கிட்ட வைஸ்மேன் சொல்லியிருக்காரு, பாத்தியா இப்போ இவனுங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. இந்த ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன் மொத்தம் 12 பேர் இருந்தானுங்க. இப்போ இருக்கிறது என்னவோ 6 பேர் தான். 6 பேரை போட்டு தள்ளிட்டோம்ல. பாத்தியா, இவனுங்க மட்டும்தான் கான்சியஸில் இருக்கானுங்க. மற்ற எல்லாரையும் அவ்வளோதான் முடிச்சு விட்டோம்ல. அவர் சொல்கிறாரு, இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் நான் கெய்பாங்கிட்ட ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன். இந்த ஸ்வாட்ஸ்மேனே டிஃபீட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இந்த கிட்ஸை பற்றி நான் ஒரி பண்ணுறேன். இவனுங்களை என்ன பண்ணுறது? சரி விடு, ஃபஸ்ட் நம்ம அந்த ஓடி போன யோம்சாவை பிடிச்சே ஆகணும். அவனை பிடிச்சா மட்டும்தான் இப்போ இங்கே நடந்த எல்லா ட்ரூத்தையும் நம்ம ரிவீல் பண்ணவே முடியும். இப்போ எதுவுமே இல்லாமல் போனோம்னு வச்சுக்கவேன், அந்த 5 டிராகன் லீக்கிட்ட நம்ம நெகோஷியேட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவே நெகோஷியேட் பண்ணிடலாம். அப்படியே அந்த கிட்ஸை பார்த்து சொல்கிறாரு, இந்த கிட்ஸோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் அவனுங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியாது. இவனுங்களை வச்சு நான் என்ன பண்ணுறது? எப்படி இந்த பிளாக் மெர்ச்சன்ட் பண்ணதை பற்றி நான் சொல்ல முடியும்? இந்த கரண்ட் கண்டிஷனில் இவனுங்களால் பேசக்கூட முடியாது. இப்போ என்ன தான் பண்ணுறது? இந்த 5 டிராகன் லீக் கண்டிப்பாக நம்ம சொல்கிறத ஏற்றுக்கவே மாட்டானுங்க. அவனுங்க பண்ணவே இல்லைன்னு ரெஃப்யூஸ் பண்ணத்தான் செய்வானுங்க. அவர் அப்படியே அவனுக்கு நேராக கையை நீட்டி தொட போகிறாரு. அவன் கண்ணு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் கவலைப்படாத, அவன் சோல்டரை கையை சொல்கிறாரு. இந்த சுச்சுவேஷன் எப்படி போனாலும் சரி, இந்த கெய்பாங் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். எப்போ உங்கள் பாடிஸும் மைண்டும் கம்ஃபர்டபுளாக ஹீல் ஆகுதோ அதுவரை இங்கே ஹெய்பாங்கில் இருக்கலாம்டா. அதை பார்த்ததும் அவன் ஏதோ டேஞ்சர் வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே சோட எடுக்கிறான். அங்கேருந்து ஒரு வீஸ் தான் வைஸ்மேனுக்குனால. இவர் என்னது, அவர் லைட்டாக மட்டும் விலகலை, தொண்டையை கட் பண்ணிட்டு போயிருக்கும். பார்த்தா முடிய போல வெட்டிட்டு போயிடுச்சு. அவர் அப்படியே ஜம்ப் பண்ணி ஹீரோ சைடு போயிட்டாரு. இவனுங்க எல்லா கண்ணு அப்படியே ரோபோ ஆக்டிவேட் ஆன மாதிரி ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. என்னது, இவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்டிமுலேட் ஆயிடுச்சா? நேராக அவர் அட்டாக் பண்ண ஹீரோ இருக்க சைடு வந்துருக்கானுங்க ஸ்வாடை வச்சுட்டு. ஹீரோ சொல்கிறான், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னத்தான் இருந்தாலும் சரி, இவனுங்கிட்ட இப்போ கைண்ட்னஸாக இருந்தால் வேலைக்கே ஆகாது, அட்டாக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அவர் பார்க்குற, என்ன பண்ண போகிற? இதை என்கிட்ட விட்டுருங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். அவர் சொல்கிறார், வெயிட் கிங் ஆஃப் வார், அவனுங்க வெறும் கிட்ஸ் மட்டும்தான். நீ எந்த ஒரு டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி அவனுங்களை கொன்றாத. ஹீரோ சொல்கிறான், டோன்ட் வரி. ஹீரோ அப்படியே தரையில் அவனோட பவரை ரிலீஸ் பண்ணுறான். நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன், இதுதான் என்னோட ப்ராமிஸ். பார்த்தா ஹீரோ மிதித்த மிதிக்கு கீழே உள்ள அந்த மார்பிள் பறக்குது. ஹீரோ அசால்ட்டாக சுண்டு விரலில் பவரை யூஸ் பண்ணி ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ் தண்டர் கீவைன்னு லைட்டாக தான் கையை வைக்கிறான். அப்படியே அந்த மார்பிள் துண்டு துண்டாக நொறுங்கிட்டு இருக்கு. ஹீரோ விடலையே, அதையும் கண்ட்ரோல் பண்ணுறான். கண்ட்ரோல் பண்ணி அவனுங்களுக்கு நேராக அட்டாக் பண்ணான். போய் லயானா அக்கு பஞ்சர் போட்டுக்கிட்டே இருக்கு. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பட் அவனுங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணுறதே இதுதான். இப்போ அவனுங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தா ஹார்ட்டுக்கு நேராக வச்சு அக்யூரேட்டாக போட்டுக்கிருக்கான். பறந்துக்கு இருக்கானுங்க பூரா போயிலும். எனக்கு இதை பார்த்தா என்னோடய மாஸ்டர் ஞாபகம் தான் வருது. நான் மட்டும் என்னோடய மாஸ்டர் மீட் பண்ணலை, இனி யாரை நான் எப்படி இருந்திருப்போனோன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருக்கான். இங்கிட்டு பார்த்தா கரெக்டாக சொருகி எடுத்துக்கிருக்கான். ஷோல்டர் சைடு எல்லா அக்கு பஞ்சர் பாயிண்ட்டையும் பிரித்து மேய்ஞ்சிக்கிருக்கான். நான் ஃபஸ்ட்டு என்னோடய மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். அவர் மட்டும் இல்லை, எனக்கு இப்போ செகண்ட் சான்ஸே கிடச்சிருக்காது. பட் இருந்தாலும் இந்த கிட்ஸுக்கு நிறையவே இழந்துட்டானுங்க. அவனுங்க இழந்தது அவனுங்களை வில் மட்டும் இல்லை, ஃப்ரீடமே இழந்திருக்கானுங்க. பார்த்தா அங்கே நின்ற 100கணக்கான ஆளையும் சிங்கிள் ப்ளோவில் அடித்து பறக்க விட்டுருக்கான். இவனுங்க கெய்பாங்களோட டிசபிள்ஸ் எல்லாம் ஷாக்கில் பார்க்குறானுங்க. இம்பாசிபிள், எப்படி வெறும் ஒரு அட்டாக்ல 100 பீப்புளை டிஃபீட் பண்ணிட்டானா? இவர் பார்க்குறாரு, கிங் ஆஃப் வார். ஹீரோ சொல்கிறான், என்னோடய ஸ்கில் அந்த அளவுக்கு கிடையாது, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த விக்டிம் யோம்சா, அவனை விடவே கூடாது. இங்கிட்டு பார்த்தா அவனுங்க உடம்புல அப்படியே பெயினை ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. முறையாக பார்த்தா அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. ஹீரோ அப்படியே கிட்ட கட்டி பிடிச்சிட்டு, நீ ஹாப்பியாக இருக்கியா? ஸ்மைல் பண்ணு. உனக்கு பெயின் எதுவும் ஃபீல் பண்ணுறியா?
அழு. உனக்கு பயமாக இருக்கா? ஓடிரு. ஹீரோ இன்னும் ஹக் பண்ணிட்டே சொல்லியிருக்கான், உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, இங்கே யாருமே உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, உன் விருப்பப்படியே நீ வாழு, உன் லைஃப்பில் யாருமே இங்கே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அதை கேட்டதும் அவன் பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தா கூட கண்ணில் கண்ணீர் வந்துக்கிருக்கு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா அவர் சொல்லிக்கிருக்காரு, ஏய் நீ ரொம்ப அமேசிங்காக இருக்கப்பா. நான் நினச்சேன் நீ அந்த கிட்ஸ் எல்லாம் கொண்டுருவாயின்னு, பட் ஈஸியாக ஒரு டெக்னிக்கை வச்சே பூராலையும் இப்படி சரி பண்ணிட்டியாப்பா. இப்படி பெர்ஃபெக்டாக க்யூர் பண்ணுவாயின்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. இங்கிட்டு பார்த்தா அந்த ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன் எல்லாத்தையும் மொத்தமாக குமிச்சு வைக்கிறானுங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், சொல்கிறியா? அந்த யோம்சா இப்போ எந்த பிளேஸில் இருக்கான்? அதான் அவன் ஓடி போனானே, இப்போ எந்த பிளேஸ்க்கு ஓடி போனான்? அவன் சொல்கிறான், ஏய் வார் இடியட், நான் ஏன்டா ஆன்சர் பண்ணணும் நீ கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம்னு சிரிக்கிறான். என்ன மேட்டராக இருந்தாலும் சரி, நீ என்ன கேட்டாலும் சரி, எங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராதுடா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஹீரோ அப்படியே பவரை கேதர் பண்ணிட்டு சொல்கிறான், ஓ அப்படியா, அப்போ உன்னோட லைஃபே நீ இழந்துட்டா அப்போ சொல்லுவியா? ஹீரோ கையில் அப்படியே பவரை கேதர் பண்ணி அக்கு பஞ்சர் பையன் போகிறான் அவன் கையில். பார்த்தா அவன் கையில் மொத்த பிளட் வெசல்ஸும் எல்லாமே ட்விஸ்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே என்ன நடக்குது? என் கை ஏன் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டுருக்குன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி மூவ் ஆகிட்டுருக்க கையில் ஸ்வாடை கொடுத்து சொல்கிறான், இந்த டேகர் இதுதான் அந்த கிட்ஸ் கையில் இருந்தது. இந்த டேகர் நீ உண்மையை சொல்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. பார்த்தா அந்த கை ஆட்டோமேட்டிக்காக திரும்பி அவன் சைடு டார்கெட் பண்ணுது. யூ பாஸ்டர், என்ன டெக்னிக்கடா அது? என்ன டெக்னிக் யூஸ் பண்ண? ஏன் என் கை ஏன் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கு? டேய் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லியிருக்கேன்ல. ஏய் நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி எல்லாம் யூஸ்லெஸ் தான்டா. இந்த ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன் காம்ரேட்ஸை எவனையுமே சாக விட மாட்டானுங்க. ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டேன், என்ன காம்ரேட்ஸா? நான் காங்வியை பற்றி கேட்கல, பட் அந்த யோம்சா அவனையுமே நீங்கள் காம்ரேட்ஸாக தான் பார்க்குறீங்களா? ஓ இப்போ இழந்து தெரியுது, உங்கள் உயிரை விட உங்கள் காம்ரேட்ஸ் உயிர் தான் உனக்கு ரொம்ப பெருசா? ஹீரோ அப்படியே சொடக்க போட்டு, எனிவே எனக்கு இப்போ தாம்பா புரியுது, அப்போ உங்கள் காம்ரேட்ஸ் உயிர் தான் ரொம்ப முக்கியமா? அப்போ அது ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கையை மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணுறான். என்ன என் பாடி ஏன் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கு? நேராக டேகரை அவன் பக்கத்தில் இருக்கவன் மேலே டார்கெட் பண்ணிக்கிருக்கான். அவன் கையை அவனே தடுத்து நிப்பாட்டிக்கிருக்கான். நோ ஸ்டாப் பண்ணு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஸ்டாப் பண்ணு. பார்த்தா அவன் கழுத்து கிட்டே போயிருச்சு. ஏய் என்னடா பண்ணிக்கிருக்க? அவன் கத்திக்கிருக்கான். இவன் சொல்கிறான், இல்லை என்னோட கை ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்குடா. பார்த்தா அவன் கழுத்தில் லைட்டாக இறங்கிட்டு இருக்கு, கத்திக்கிருக்கான் அவன். இவன் பார்க்குறான், வெயிட் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு, என்னோட காம்ரேட்ஸை நான் கொல்ல விரும்பலை, ஸ்டாப் பண்ணுன்னு கத்திக்கிருக்கான். ஹீரோ சிரிச்சடே சொல்கிறான், ஓ நீ அவனை கொலை பண்ணுற இன்ட்ரெஸ்டே கிடையாதா? என்னப்பா இப்படிப்பட்ட ஹை லெவல் ட்ரைனிங்னா எடுத்தவனு சொன்ன, உன் காம்ரேட்ஸை கொல்றது உனக்கு அவ்வளோ பெருசா? அது மட்டும் இல்லை, நீ அவனை கொண்டுட்டாலும் சரி, பக்கத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்களே, ஒருத்தனையாக ஒன்னே கொல்ல வச்சு நான் ரசித்து பார்ப்பேனான்னு ஹீரோ சொல்கிறான். இவனுங்க வாட் என்ன சொல்லிக்கிருக்க? ஷாக்கில் இருக்கானுங்க. இங்கிட்டு வைஸ்மேன் பார்க்குறாரு, பட் இந்த ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன் அதுவும் 5 ட்ராகன் லீக்கில் உள்ளவனுங்க எப்படி ஹை லெவல் ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆள் அவனுங்க காம்ரேட்ஸை கொல்ல யோசிக்கிறானுங்களா? இம்பாசிபிள். எப்படி பீப்புள்ஸ் எல்லாம் இப்படித்தான் திங்க் பண்ணுவாங்களா? அவனுங்கள காம்ரேட்ஸை கொல்ல ஏன் அவன் மனசை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது? இருந்தாலும் அவனோட கையில் கொல்றது கஷ்டமாக தானே இருக்கும். இந்த சுச்சுவேஷன் அவனுக்கு ரொம்ப பெருசாக தான் தெரியும். இருந்தாலும் அது எங்களுக்கு அது ரொம்ப குரூஷியலானதே. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இங்கிட்ட அவன் கதறிக்கு இருக்கான். நோ டேய் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்கிறதுக்கு எனக்கு எதாவது தெரிஞ்சா தானடா, என் வாயை ஓப்பன் பண்ண மாட்டேன்னு கத்திக்கிருக்கான். என்ன வேணால் கொண்டுக்க, என் காம்ரேட்ஸை ஒன்றும் பண்ணாதேன்னு. அவன் அதுக்கு மேலே தெரிஞ்சிருச்சு இவனை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு. ஏய் என்ன அவனுங்க எல்லாரும் என்ன வச்சு கொல்லாமல் பார்க்குறியா? ஏய் நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அந்த மாஸ்டரையும் அவன் அந்த கிரேட் ஹெமிலி மெர்ச்சன்ட் குரூப் தான்டா போனான். ஹீரோ கேட்குறான், என்ன கிரேட் ஹெமிலி மெர்ச்சன்ட் குரூப்புக்கா? என்ன ரீசன்? அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் அந்த மாஸ்டர் காங் அங்கே தான் இருக்காரு. மாஸ்டர் காங்குக்கு மாஸ்டர் யோம் அவர் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்தாரு. அதுதான் இந்த கிரேட் ஹெமிலி மெர்ச்சன்ட் குரூப் இந்த தைவான் பிரான்ச்சை இந்த வேர்ல்டுலேருந்தே எலிமினேட் பண்ணுறது. அதை மாஸ்டர் காங்குமே அக்ரி பண்ணிக்கிட்டாரு. அதுக்காகத்தான் கிரேட் ஹெமிலி மெர்ச்சன்ட் குரூப்பை அட்டாக் பண்ண போயிருக்காரு. பட் அதுக்காகத்தான் மார்வலஸ் அயனாச்சரும் நாங்கள் ஒயிட் ஸ்வாட்ஸ்மேனும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்காக. அந்த டைமில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தைவானை விட்டு கூட்டி போயிடலாம்ல.
பட் வைஸ்மேன் சொல்கிறாரு, அப்போ கடைசியாக நடந்தது இந்த யோம்ஸாவோட பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. காரணம் இந்த கெய்மாங் வந்ததானே. அது மட்டும் இல்லை, அவன் எல்லாத்தையும் இழந்தனால இந்த காங்வியை கூப்பிட்டுட்டு தைவானை விட்டு எஸ்கேப் ஆக பிளான் போட்டுருக்கானா? ஏய் என்ன, இதுதானே உண்மை? ஹீரோ பார்க்குறான். சரி ஓகே, நான் இங்கே போகிறேன். அந்த காங்வி நீ யாரை என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பையே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். இருந்தாலும் மார்னிங் தான் அந்த மவுண்ட் வா செக்டரோட டிசபிள்ஸ் எல்லாம் இங்கே இருந்தானுங்க. பட் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது அவனுங்க கூட உயிரோடு இருக்கானுங்களான்னு. இருந்தாலும் இதை நான் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். என்னோடய எபிலிட்டியை வச்சு அந்த காங்வி கூட நான் ஃபைட் போட்டே ஆகணும். வெல், ஒரு வேளை அந்த யோம்ஸாவை ஃபைன் பண்ண முடியலை, 2 பேரையும் பிடிச்சி நான் இங்கே தூக்கிட்டு வரேன். ஹீரோ அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். அவன் பவரை யூஸ் பண்ணி போகும்போதே சொல்கிறான், ப்ளீஸ் எல்லாரையும் சேஃபாக பார்த்துக்குங்க. ஹீரோ அப்படியே காலில் பவரை கேதர் பண்ணி அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. வைஸ்மேன் கேட்குறாரு, டேய் எங்கடா அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்க? பார்த்தா தான் தெரியுது, ஹீரோ போனதுக்கப்புறம் ஒரு கிணறே தோண்டின மாதிரி அவன் நின்ற இடமே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இவனுங்க அத்தாடி என்னடா மனுஷன் இவனு ஷாக்கில் இருக்கானுங்க. பார்த்தா ஹீரோ மின்னல் மாதிரி போயிட்டுருக்கான். அவ்வளோ ஸ்பீடாக போகையில் பறந்து வர இலையில முதற்கொண்டு காலை வச்சு இன்னும் ஆக்சிலேட் பண்ணி போயிட்டே இருக்கான். அவ்வளோ ஸ்பீடாக, எப்பா அந்த இலை பட்டதே ஏதோ தண்டர் போய் விழுகிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக தரையை நோக்கி போயிட்டுருக்கு. இங்கிட்டு ஹீரோ கரெக்டாக அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் இருக்க இடத்துக்கு லேண்ட் ஆகிட்டான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் தான் கட்டுறாங்க. அப்போ அந்த ஹெட்டு பேசிக்கிருக்காரு, இப்போ அந்த டான்மோக் சாங்கியானும் மற்ற 2 மவுண்ட் வா செட்டோட டிசபிள்ஸும் இல்லை. அவன் எப்போயும் எங்களை கொண்டிருப்பான். இருந்தாலும் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பில் இருக்கிறதே அந்த கோவில்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இன்டர்லாக் சிஸ்டம். பட் ஒருவேளை அந்த வீல்ஸ் 2மே ட்ரெஸ் ஆச்சு, இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பே ஃபாலோ ஆயிரும். இதனால் அந்த என்டையர் குரூப்புமே டெஃபினட்டாக ஷேக்கன் ஆயிரும். இல்லை நான் செத்தாலும் பரவாயில்ல, பட் எங்லேடி ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்காங்க, அவங்களுக்கும் ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு அவன் அப்போ கூட எங்லேடியை பற்றி தான் திங்க் பண்ணியிருக்கான். அப்போ பாங் சொல்கிறாரு, மாஸ்டர் இப்போ இம்மிடியட்டாக இந்த பிளேஸை விட்டு போயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்க காங்வி உங்களை கண்டிப்பாக கொன்றுவான். இல்லை வேறு ஏதாவது பண்ணாத வாய்ப்பு இருக்குது. என்ன நான் தனியாக ஓடி போவா? பார்த்தா அந்த 3 பேர் இன்னும் ஃபைட் போட்டுக்கிருக்கானுங்க மாற்றி மாற்றி. நீ சொல்கிறது கரெக்ட் தான், நானுமே அதான் நினச்சேன். பட் இருந்தாலும் என்னால் தனியாக ஓடி போக முடியாது. அது கரெக்டான சாய்ஸாகவும் இருக்காது. இவங்க காங்வியை ரொம்ப நேரம் பிளாக் பண்ணி வச்சாலும் சரி, என்னால் அப்போ தான் எஸ்கேப் ஆகவே முடியும். இவன் இங்கிட்டு பார்த்தா கத்திக்கிட்டு இருக்கான். காங்வி ஒரு வேலை வின் பண்ணா எனக்கு எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது, நான் சாகத்தான் வேணும். பட் இருந்தாலும் அதுவும் ரைட் சாய்ஸ் தானே. இங்கிட்டு 2 டிசபிள்ஸும் அட்டாக் பண்ண வந்திருக்கானுங்க அந்த டாங்மோக் சாங்கியானுக்கு. நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதுவும் என் நேம் மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்னால் எப்படி லாயல்ட்டியை விட முடியும்? பிகாஸ் நான் பண்ண ப்ராமிஸ் என் உயிரே ரிஸ்க் பண்ணுற மாதிரி தான். பட் இருந்தாலும் அந்த காங்விக்கு எதிராக நடக்கிற ஃபைட்டில் விட்டு எனக்கு ஓட மனசே இல்லை. அப்படி சொன்னாலும் அவரோட கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. ஈவன் ஒருவேளை என்னோடய லைஃப்க்கு த்ரெட்டனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு மெர்ச்சன்ட் கொடுக்குற ப்ராமிஸுங்கிறது அதை எப்போயுமே கீப்பப் பண்ணி ஆகணும். அவர் கையிறுக்கி பிடிச்சிட்டு பரவாயில்ல, என்னோடய லாயல்ட்டிக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படியே சொல்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க இங்கிலேடி. நான் ஜியாங் டூசு. என்னால் என்னோடய ப்ராமிஸை பிரேக் பண்ணவே முடியாது. என்னால் இங்கேருந்து ஓடவும் முடியாது. இங்கிட்டு இவன் பறந்து அடி பறக்க விட்டுக்கு இருக்கான். ஹவு டேர் யூ? என்ன தைய இருந்தால் என் வழியில் நிற்பீங்க? என் வழியில் நின்றதுக்கு உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுங்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஜியாங் சொல்றா, ஏய் அங்கே பாருங்க, அவன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஸ்பெஷல் அட்டாக்கை போட போகிறான், கேர்ஃபுல்லாக இருங்கடா. அவனுங்க 2 பேரும் எஸ்ஏனி சிஸ்டம்னு சொல்கிறானுங்க. பார்த்தா அவன் ஸ்வாடா அவ்வளோ ஸ்பீடாக வந்து இருக்கான். ஏய் என்னடா என் வழியில் குறுக்க இருந்துட்டு இப்படி பார்க்குறீங்களா? இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு எனக்கு இடையில எவ்வளோ ஸ்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கடா. அதை கிளியரா என்னை ஏன் அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸ் வார்ட் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் போகிறான். பிளட்டி மட்டர் ஸ்ட்ராங் விண்டுன்னு பார்த்தா பர்பிள் கலராக அவன் ஸ்வாடு மாதிரி 100கணக்கான ஸ்வாடு வந்துக்கிருக்கு. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸ் வார்ட் காங்வி இவன் பவர்ஃபுல்லான பர்சன்னு. இதை பார்த்தாலே தெரியுது இவன் ஸ்கில்லான பர்சன்னு சொல்கிற தப்பே கிடையாது. அது மட்டும் இல்லை, இவன் 1 ஆஃப் தி 5 வாரியர் வேறு, அந்த
5 டிராகன் லீக்கில் இவன் அப்படியே பின்வாங்கிட்டு இவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டா. இருந்தாலும் என்னோட அமேசிங்கான ஸ்கில்லை ஜஸ்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாதுன்னு இவன் மவுண்ட் வாசெக்டோட பவரை யூஸ் பண்ணிக்கிருக்கான். பார்த்தா அந்த ப்ளம் பிளாசம் ட்ரீயில் இருக்க லீஃப் மாதிரி அவளை சுற்றி பவர் கேதர் ஆகிட்டுருக்கு. அவள் அப்படியே கத்தி நின்றான். பார்த்தா அவளை சுற்றி சர்க்கிள் மாதிரி அந்த லீஃப் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு வேறு வழியே கிடையாது. இந்த பேட்டில் ஃபீல்ட் இதை விட்டு நான் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் போடுறா. இப்போ நான் காட்டுறேன்டா மவுண்ட் வாசெக்டோட மெத்தட்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. இங்கிட்டு இவன் அட்டாக்கு, அங்கிட்டு அவன் அட்டாக்கு. பூவா கத்தியா போட்டி போட்டு பார்க்கலாம். நேரும் வந்து கிளாஷ் ஆகிட்டு இருக்கு ரெண்டும். இவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், என்னால் நம்பவே முடியல, இந்த அளவுக்கு வச்சிருக்கியா நீ? உண்மையாகவே நீ அந்த 3 பிளாசம் சொல்கிறதுக்கு டிசர்வ் ஆன ஆள் தான். பட் என்னதான் இருந்தாலும் என்னோட அந்த பிளட்டி மாட்டர் ஸ்ட்ராமுண்டை தடுக்க முடியும் மனசுக்கு தெரியான்னு இவன் விடுற மாதிரி இல்லையே. அப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏய் என்ன சொன்ன? மவுண்ட் வாசெக்டோட மெத்தடா? அப்போ இதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட மெத்தட் என்ன நான் காட்டுறேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட பவரை கேதர் பண்ணி தரையில் குத்துறான். பார்த்தா ஸ்வாட்லேருந்து பர்பிள் கலர் ஆரா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஹெவன்லி ஸ்கைட் ஆயில்னு. பார்த்தா அவன் கையை இன்னும் பிடிச்சி பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்க தரை முதற்கொண்டு பேந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா சல்லி சல்லியாக நொறுங்கி இவங்க 3 பேரை அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கு. இவன் பார்க்குற இம்பாசிபிள், எப்படி இந்த அளவுக்கு இன்னும் வச்சுருக்கான். இதை பார்த்தாலே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. பார்த்தா ஒரு சுனாமி மாதிரி வந்துக்கிருக்கு. அவசரா இது தி கிரேட் சுனாமி. பார்த்தா அந்த கல்லோடு சேர்ந்து வாரா இவனுங்களை அட்டாக் பண்ணிக்கிருக்கு. இவனுங்க டாச் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. என்ன நடக்குது? இந்த காங்வியோட பவர் ஏன் திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு? இவனுங்க 2 பேராலே முடியலை, அப்படியும் தடுத்து நின்றுக்கு இருக்கானுங்க. இவ சொல்றா, இந்த பவரை என்னால் தனியாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஏய் ஜாங்கின் மூகோ, அவ அட்டாக்கோட கம்பேர் பண்ண சொல்றா. என்னோட அட்டாக்கோட நீங்கள் மேட்ச் பண்ணுங்கடா. நம்ம 3 பேர் நம்ம மவுண்ட் வாசெட்டோட மெத்தடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இவனை தடுத்து நிப்பாட்டவே முடியும். இங்கிட்டு இவனுங்க அட்டாக் போகிறானுங்க. எஸ் சீனியர் சிஸ்டம்னு சொல்லிட்டு ப்ளம் பிளாசம் டிஸ்பர்ஸ் அயன் ரிவர்னு 3 பேரும் சேர்ந்து ஒரு அட்டாக் போகிறானுங்க. இங்கிட்டு இது சூறாவளி மாதிரி வந்துக்கிருக்கு. போட்டு 2 கிளாஷ் ஆகிட்டுருக்கு. கீழே நடக்க தர எல்லாம் அவ்வளோதான், கல் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு இவன் கால் தெரியுது சொல்லியிருக்கான். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான்ப்பா இருக்குது. கத்தி அது தரையில் சொருகி வச்சுட்டு சொல்கிறான். பார்த்தா குடங்குடமாக மூக்கில் ரத்தம் வந்துக்கிருக்கு. டேமிட், என்ன என் மூக்கு இப்படி அரிக்குது? அட பாவி, மூக்கில் ரத்தத்தை துப்பிட்டு என்ன நான் ஆல்ரெடி தான் வான் பண்ணனப்பா. இருந்தாலும் எனக்கு எதிராக இப்படி தாக்கு பிடிச்சதே பெருசு. பார்த்தா இவனுங்களுக்கு மூஞ்சியில் எங்கெங்கே வருதுன்னே தெரில, பூரா இடத்துலையும் வந்துக்கிருக்கு. உங்கள் 2 பேராலையும் என்ன தடுக்க முடியும்னு நினச்சிங்களாடா? இவளுக்கே இந்த கதினா அங்கிட்டு அவ்வளோதான். பார்த்தா 2 பேரும் அப்படியே கருகி போன மாதிரி அதே இடத்துல நிற்கிறானுங்க. இவன் பார்க்குறான், ஏய் என்ன உனக்கு இன்னும் வேணுமா டான்மோக் சாங்கியான்? பார்த்தா அவளும் அப்படியே உறைஞ்ச மாதிரி நின்றுக்கிருக்கா. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அவள் அப்படியே முட்டி போட்டு, யூ உன்னை விட மாட்டேன். இங்கிட்ட இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னால் என்ன பண்ண முடியும்னு. அப்படியே அந்த தைவான் பிளேஸ் தான் கட்டுறாங்க. பார்த்தா உள்ள இந்த மொத்த கேய்பாங்க சேர்ந்த டிசபிள்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கானுங்க. இவனுங்க பார்க்குறானுங்க, என்ன இது, இந்த பெக்கர்ஸ் எல்லாம் இங்கேயே வந்துருக்கானுங்க. இப்போ என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு? பார்த்தா அந்த ஹெட்டு தான் மொத்தாலையும் கூட்டிகிட்டு வந்துக்கிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த தைவானில் இருக்க எல்லா பிரான்ச் ஆஃபீஸ்க்குமே வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஓஜா மவுண்டைன் சைட்லேருந்து. ஏன் இந்த கேய்பாங் டிசபிள்ஸ் எல்லாம் ஏன் இப்படி கார்ட் பண்ணி போயிட்டுருக்கானுங்க, அதுவும் இந்த எஸ்கேப் ரூட்டில்? அப்போ அந்த ஹெட்டு சொல்கிறாரு, இது டேஞ்சரஸ் தான், நம்ம இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்க தான் கரெக்டு. அதுக்கு இவன் சொல்கிறான், இருந்தாலும் அங்கிள் லீஜியோல் செத்ததுக்கு நம்ம எதாவது பண்ண வேணாமா? நம்ம இப்படியே சும்மா இருக்கிறது கரெக்டாக இருக்குமா? இருந்தாலும் நம்மளால் டேரெக்டாக ஃபைட் பண்ண முடியாதான். இருந்தாலும் அந்த தேடுற குரூப்லேயாவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோமே. இங்கிட்ட அப்படியே பார்த்தா அவளோட அந்த ப்ளம் பிளாசம் தான் பறந்து வந்துக்கிறதுக்கு. இவன் பார்க்குறான், என்ன இது எனக்கு நல்லாவே தெரியும், இது அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்போட பிளேஸ் தானே. ஹெட்டே ஷாக் ஆகுறான். பின்னாடி பார்த்தா குதிரை வருது. என்னடா இந்த சவுண்டு? டேய் வழி விடுங்கடா, நான் தான் சொல்கிறேன்ல வழி விடுங்கடான்னு. பார்த்தா யோம்சா பறந்து போயிட்டுருக்கான். டேய் தள்ளுங்கடா யூ பேக்கர்ஸ், எப்போ பார்த்தாலும் என் வழியிலே நிற்கிறீங்க. இவன் சொல்கிறான், பேஸ்டர்ஸ். டேய் யோம்சா, இவன் அந்த யோம்சா தான்டா. இவன் தான் அந்த அங்கிள் லீஜியோல் சாவுக்கு காரணம். இவன் ஓடிக்கிருக்கான் பாருங்க.
டேமிட். ஏன்டா நான் போகிற சைடு ஃபுல்லாக வரீங்கன்னு யோம்சா திட்டிகிட்டே போகிறான். இந்த ஹெட்டு கத்துறான், யோம்சா ஓட விடாங்கிறா, அவனை நம்ம லூஸ் பண்ணிடவே கூடாது, விரட்டுங்க. இவனுங்க விரட்டி எங்கே போயிட்டுருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பில் நடந்த சண்டையில் புகையாக கிளம்புது. அதுக்குள்ளேருந்து சிரிக்கிற சவுண்ட் கேட்குது. பார்த்தா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னப்பா இப்போ பண்ண போகிறீங்க? மாஸ்டர் ட்ரேடர் ஜியாங் டூசு, இந்த கார்டியன் வாரியருமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ண இப்படி சேர்த்துட்டான். இவன் பார்க்குறான், முயங்வி இப்போ என்ன பண்ண போகிற? டாங்மாங் சாங்யான், உன் கூட வந்த மவுண்ட் வா சேர்ந்த 2 டிசபிள்ஸுமே உன்னை காப்பாற்ற செத்துட்டானுங்க. என்னடா பாவி, கொண்டுட்டானா? இப்போ நீ தனியாக இருந்து என்ன பண்ண போகிற? இவன் பார்க்குறா, ஜாங்கின் மூஹோ. அவன் சரான், நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, என் வழியில் நின்றா இதுதான் உங்களுக்கு தண்டனை. சிரிக்கிறான். ஃபஸ்ட்டு இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பை க்ரியேட் பண்ணதே ஒரு கோரிய பீப்புள் தானே. இவனுங்க வெறும் ஈவில் டேட்ஸாக செஞ்சு இப்போ வெல்த்தை அவ்வளோ கேதர் பண்ணி வச்சுருக்கானுங்க. அவன் ஸ்வாட் எடுத்துகிட்டே சரான், இந்த காங்கோவில் இவனுங்க பண்ணாத அட்டூழியமா, அதனால எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. செகண்டு, இந்த டான்மாக் சாங்யான், நீயும் சரி உன் மவுண்ட் வா டிசபிள்ஸும் சரி உங்கள் அட்வான்டேஜுக்காக இவனுங்கிட்ட ப்ராஃபிட் பண்ண இவனுங்களோட சேர்ந்துருக்கிய, அதுவும் இந்த கோரிய பீப்புள்ஸ்கிட்ட. எனக்கு இந்த 2 ரீசனால தான் இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பை இப்போ நான் அழிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, உன் தொண்டையை நான் கட் பண்ண போகிறேன். இவ சொல்கிறா முடியாமல் கூட புல்ஷிட். எப்படி இந்த புல்ஷிட்டால் இந்த மவுண்ட் வா செட்டை அவமானப்படுத்த முடியும்? நான் ஃபஸ்ட்டு உன் தொண்டையை கட் பண்ணுறேன்டா, என் ஜஸ்டிஸையும் ப்ரூவ் பண்ணுறேன்டான்னு அவன் முடியாமல் கூட அப்படியே எந்திரிச்சுக்கிருக்கா. அவன் லைட்டாக ஒரு அட்டாக் தான், போ அங்கிட்டுன்னு கொசு அடிக்கிற மாதிரி. அவள் அப்படியே பறந்துக்கிருக்கா ஸ்வாடு சைடு. உன்னால் எந்திரிக்கவே முடியாதான், உன் கியூஐ எல்லாம் எக்ஸாக்ட் ஆகிடுச்சு. இவள் அப்படியே அங்கிட்டு விழுங்கும்போது அவளோட பெண்டன்ட்டு இங்கிட்டு விழுகுது. இன்சல்ட். என்ன சொன்ன? இன்சல்ட் பண்ணிட்டேண்ணா? யார் இன்சல்ட் பண்ணா? நீ அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்க? என்கிட்ட ஒழுங்காக ஃபைட் பேக் பண்ண தெரியாமல், அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்கில்லும் இல்லாமல், நீ என்னன்னா என்னை புல்ஷிட்டுன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி என்ன அவமானப்படுத்துறியா? அவன் சரியான கடுப்பாயிட்டான். ஜஸ்டிஸோட பவர்னு சொன்னியே, இப்போ எங்கே போச்சு? எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒருத்தனால் வெறும் பிடிவாதம் மட்டும்தான் பிடிக்க முடியும். என்ன உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா? இப்போ நீ சாக போகிற. முதல்ல சாகுன்னு அப்படியே பார்த்துருக்கான். பார்த்தா இவ ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சபடி அப்படியே கிடக்கா, ஒன்றும் பண்ண முடியாமல். அவன் திங்க் பண்ணுறான், விலை கொள்வோமா? அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த ஹெட்டு நிற்கிறாரு. வெல், இந்த கேலை நான் எப்போ வேணாலும் கொள்கிறேன், இவளை லேட்டாகவே கொண்டுக்குவோம். ஃபஸ்ட்டு அந்த பேஸ்டர்ஸ் ஜியாங் டூசு, நீ இன்னும் உயிரோடு இருக்கில்ல? இங்கிட்டு ஜியாங்பாங் சொல்கிறாரு, மாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளேஸ் விட்டு போயாகணும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான்சென்ஸ் மாதிரி பேசாத, என்னால் என் ப்ராமிஸை பிரேக் பண்ணவும் முடியாது, என்னால் தனியாக ஓடவும் முடியாது. அவன் அப்படியே முன்னாடி நடந்து இருக்கான். ஓ என்னப்பா, ஒரு சிங்கிள் ரீசன் சொல்லு உங்களை உயிரோட விடுறதுக்கு. இவ பார்க்குறா காங்வி. அவன் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கான். ஜியாங் டூசு சொல்கிறா, உன்னை உயிரோட விடுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு. அந்த ஜியாங்பாங் அப்படியே தடுக்கிறாரு. இவர் ஒரு ஆள் தான் யங்லேடிக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ண இருக்காரு, தயவுசெய்து அவரை கொல்லாத காங்வி. அவரை தொடறதுக்கு முன்னாடி நீ 1க்கு 2 டைம் யோசிச்சுக்க. இவன் பார்க்குறான், ஓ இப்படியா? அவர் தடுக்கிறாரு. ஜியாங்பாங் என்ன பண்ணிக்கிறீங்க, தள்ளி போங்க. இவன் சொல்கிறான், இல்லை என்னால் முடியாது, உங்கள் ப்ராமிஸை நீங்கள் பிரேக் பண்ணுறது பேர்டனாக இருந்தால் என்னோடய லைஃபை எக்ஸ்சேஞ்சாக கொடுத்துறேன். நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள், யங்லேடிக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவை. அதுக்கு அவன் ஸ்வாட் எடுத்துகிட்டு, ஏய் என்னப்பா உங்கள் 2 பேரையும் பார்த்தா ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரிலாம் இருக்குது, ஏன் நான் 2 பேரையும் சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு சிரிச்சுட்டே போட்டுத்தல வந்துருக்கான். அப்போ அங்கேருந்து ஒரு சவுண்டு, மாஸ்டர் காங். பார்த்தா யோம்சா தான். முதல்ல இந்த பிளேஸ் அவுட்டு லீவ் ஆகுங்க, இம்மிடியேட்டாக போயாகணும். திரும்பி பார்க்குறான். ஏய் என்னடா சொல்லிக்கிருக்க யோம்சா? ஏய் சொல்கிறத கேள்றா, இந்த பிளேஸை விட்டு போயாகணும். அவன் பார்க்குறான், ஏன் இப்படி சடனாக சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நீ தானே இந்த ஜியாங் டூஸோட தலை வேணும்னு சொன்ன, இப்போ என்ன? அவன் நடுங்கிட்டு வந்து இருக்கான். இல்லை டைமே கிடையாது, ரெட் வாட்டர் பில்டிங்கே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அந்த மார்வலஸ் அயன் ஆர்ச்சர் அவன் தான் பிளாக் பண்ணிக்கிருக்கான். அவன் டிஃபீட் ஆகிறக்குள்ளே நம்ம ரெட்ரீட் ஆகி ஆகணும்னு நட்டிங்கிட்டு இருக்கான். இவன் சார், நோ ரெட்ரீட் ஆகிறதுக்கெல்லாம் டைமே கிடையாது, லேட்டுப்பா. அந்த பேஸ்டர் வந்துட்டான் பாரு. அவன் திரும்பி பார்க்குறான். என்ன? நோவே, அவன் ஆல்ரெடி வந்துட்ட மட்டும் சொல்லாத,
பார்த்தா ஹீரோ மேலே நிற்கிறான். எப்போ என்ன பேனலியா, சோலோ லெவலில் ஹீரோ நிற்கிற மாதிரில நிற்கிறான். இம்பாசிபிள், எப்படி இவன் எப்படி இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணான்? அப்போ இவன் அப்படி தரையில் விழுந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மார்பில் சைன் ஆர்ச்சர் செத்துட்டானா? அப்போ அந்த ரெட் வாட்டர் பில்டிங் என்னாச்சு? ஹீரோ அப்படியே பார்த்துருக்கான். ஓ மை, பார்த்தா எல்லாரும் அப்படியே செத்த வழியுமா கிடக்கானுங்க. இவனுங்க அந்த மவுண்ட்வா செக்டரோட டிசபிள்ஸ் தானே. நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். ஹீரோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா அந்த ஜோகா கொடுத்த பெண்டன் கிடக்கு. என்னது? ஹீரோ அப்படியே அது கிட்ட போய் லேண்ட் ஆகி கிட்ட போயிட்டுருக்கான். யூ நீயா? அவன் அப்படியே பெண்டன் எடுத்து பார்க்குறான். அதை பார்த்தானே சோகோன்னு இருக்கு. நான் நினச்ச மாதிரி தான். அப்படியே கிட்ட வந்து அவள் கையில் கொடுக்குறான். யூ ஆர் ரைட். அப்படியே ஹீரோ அவனை ஷர்ட்டை காட்டி அவளுக்கு போட்டு விடுறான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த காங்வி ஒன்னோட ஸ்ட்ராங்குன்னு. இருந்தாலும் இந்த அளவுக்கு ரெக்லெஸ்ஸாக போயிருக்கூடாதுப்பா. அவன் சொல்லிக்கிருக்கா. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டை போட்டிருக்கேன். அவன் சொல்கிறான், தேங்க்யூ, நீ இந்த அளவுக்கு கீப்பப் பண்ணதே ரொம்ப இதுன்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த பெண்டன்ட்டோட ஓனர் அவள் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணான்னு தெரில. அவன் பார்க்குறான். என்ன? வெல், இப்போ அவளை உனக்கு தெரியுமா? ஹீரோ அப்படியே இருந்துச்சான். நீ நல்லா ரெஸ்ட் எடுமா, இந்த காங்வியை நானே பார்த்துக்கிறேன். இவன் சொல்கிறா, உன்னால் எப்படி தனியாக அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும்? ஜோஹோ மெர்ச்சன்ட் குரூப் ஹீரோ வைக்கிறான். ஏ காங்வி, இப்போ நீ பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீ பே பண்ண வேணாம். இதோட இந்த சாப்டர் 65 முடியுது.